வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, பொதுமனை புகுவிழா சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குடிசையை பிரிக்க சொல்லிவிட்டார்கள். முன்பே பலர் பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். தருமு வேறு இடம் பார்த்திருந்தான். அவன் விரும்பிய இடத்தில் மனை கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த இடம் அவனுக்கு மன நிறைவாக இருந்தது. தன்னோடு இன்னொருவனை துணைக்கு வைத்துக் கொண்டு இரவோடு இரவாக மூங்கிற் கால்களை ஊன்றிவிட்டான். 1½ அடி உயரத்துக்காவது சுவர் வைக்க வேண்டும். கொஞ்சம் சுவர் வைப்பதற்குள் நள்ளிரவு ஆகிவிட்டது. விடிந்தால் வேலைக்கு போக வேண்டும். பிறகு மாலையில் வந்ததும் வீட்டு வேலையை தொடர வேண்டும். எப்படியும் 3-4 நாட்களில் வீட்டை கட்டிவிடலாம் என்ற துணிச்சல். மறுநாள் சுவர் வைத்து விட்டான். ஈர மண் சுவர். அது காய்ந்த பிறகே மேல் கூரைக்கு மூங்கில் அடிக்க முடியும். மூங்கில் வாங்க பணம் போதாது. புதிய கீற்றுகள் விலை அதிகம். மேலே வைக்கோலை வேய்ந்தால் மேலை காற்றில் கூரை புரளாமல் இருக்கும். புது மூங்கில் வாங்க முடியாது. பழைய குடிசையை பிரித்து அந்த மூங்கில்களை கொண்டு வந்தால் புது வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கீற்றும் கிடைக்கும். அந்த எண்ணத்தில் பழைய வீட்டை பிரித்தான். வேறு ஆள் வைத்து கொள்ளவில்லை. அவனே பிரித்தான். அவனுடைய மனைவி உதவி செய்தாள். அவள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு சிறிது நேரம் கீற்று பிரிக்க உதவி செய்தாள். வேலை சுறுசுறுப்பாக இல்லை. மேலே தலையில் தூசு ஆனாலும் ஆகட்டும் என்று அவள் முக்காட்டையும் எடுத்து விட்டாள். அவள் கண்ணெல்லாம் தூசு, கூரையின் கரித்தூள். அவள் கவலைப்படவில்லை. மூத்த பையனும் 2வது பெண்ணும் கூட கீற்றுகளை அடுக்கவும் மூங்கில்களை பிரிக்கவும் உதவினர். 3வது பையன் ஏறி குதித்து விளையாடுவதிலேயே தீவிரமாக இருந்தான். அவன் அடங்கவே இல்லை. அவனோடு கத்தி கத்தி தொண்டை வலி கண்டது அவர்களுக்கு. கூரையை பிரித்து போட்டதில் சில மூங்கில்களே உருப்படியாய் தேறின. மற்றவை பயனற்று போயின. அடுப்பு எரிக்கவே உதவும். எல்லாம் மடித்து உளுத்து விட்டன. கீற்றுகளில் முழுதாக 10 கூட தேரவில்லை. எல்லாம் துண்டு துண்டாக உதிர்ந்து விட்டன. கூரையை பிரித்து பயனே இல்லை. அடுப்புக்கு ஆகும் அவ்வளவே. சட்டி பானைகள், பெட்டிகள், தட்டுமுட்டு சாமான்கள், கூரையின் மூங்கில் கீற்றுகளுடன் புதிய வீட்டுக்கு குடியேறி வந்தார்கள் அவர்கள். எல்லா பொருள்களும் தலை சுமையாக 4-5 நடைகளில் வந்து சேர்ந்தன. இரவு 9:45 சங்கு ஊதிவிட்டது. புதிய வீட்டு கூரைக்காக தூண்களாக புதிய மூங்கில்கள் நின்றிருந்தன. சுற்றிலும் ஈரம் உலராத மண் சுவர். மேலே கூரைக்கு இன்னும் மூங்கில் அடிக்கவில்லை. வெளியே அடுப்பு மூட்டி சோறாக்கி விட்டாள் தருமுவின் மனைவி. அதற்குள் சாக்குகளை கட்டி மேலே கூரை போல வீட்டுக்கு போட்டு வைத்தான் அவன். இரவு பொழுது அந்த சாக்கு கூடாரத்துக்குள் கழித்தாக வேண்டும். எப்படியும் பகலில் சுவர் காய்ந்து விட்டால் மறுநாள் இரவாவது கூரை வேலையை தொடங்கி விடலாம். குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு புதிய வீட்டுக்குள் படுக்கை போட்டு கொண்டார்கள். மேலே சாக்கின் இடுக்குகள் வழியே நட்சத்திரங்கள் அழகாக இருந்தன. 3வது பையன் அவற்றை எண்ணினான். வானம் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு சென்றது என்பது பற்றி கதை ஒன்று சொன்னாள் பெண். ஒரு கிழவி தயிர் பானையை தலையில் வைத்து கொண்டு தயிர் விற்று கொண்டு போனாளாம். அதெல்லாம் வெறும் கதை என்று சொன்னான் மூத்த பையன். அவன் 7வது படிக்கிறான். அது கதையோ என்னவோ, குழந்தைகளுக்கு விசித்திர கற்பனைகளை கேட்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அதை யாராலும் தடுக்க முடியாது. 3வது பையன் கடைசி வரையில் கதையை கேட்ட பிறகே தூங்கினான். தகர பெட்டிகளின் மேல் துண்டை விரித்து போட்டு படுத்தான் தருமு. அது பெட்டிக்கும் பாதுகாப்பு. உள்ளே ஒரு நல்ல சின்னாளப்பட்டி புடவையும் 2-4 முழ வேட்டிகளும் குழந்தைகளின் சட்டைகளும் இருந்தன. அவன் வேலை பார்க்கும் தொழிற்சாலையில் கொடுத்த சீருடைக்கான துணியும் அதில் இருந்தன. அதை தைப்பதற்கு தையற் கூலியும் துணியுடன் கொடுத்து விட்டார்கள். ஆனால் சீருடை தைக்கவில்லை. பழைய உடையே போதும். இந்த துணியில் குழந்தைகளுக்கு ஏதாவது தைத்து போடலாம். ஆனால் மெல்லத்தான் தைக்க வேண்டும். இந்த நெருக்கடியில் எங்கே தைப்பது? இப்படி துணியாகவே கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தைத்த சீருடை தேவையில்லை என்றும் ஒரு கோரிக்கை வைத்து தொழிற்சாலையில் போராடி துணியாகவும் தையற் கூலியாகவும் தனித்தனியே வாங்கினார்கள் தொழிலாளர்கள். இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கு இந்த சீருடை துணி எங்கே கிடைக்கப் போகிறது? ஒரு துண்டு சாக்கின் மீது சுருண்டு கிடக்கிறாள் அவன் மனைவி.
கடைசியாக படுத்தவள் அவள்தான். ஆனால் அவளுக்கு எப்படியோ உறக்கம் வந்துவிட்டது. நல்ல உறக்கம் என்பது அவள் மூச்சிலேயே தெரிகிறது. வீட்டில் நல்லதோ கெட்டதோ மிகுதியான வேலை பெண்களுக்குத்தான். இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததில் இருந்து அவளுக்கு ஓய்வே இல்லை. குழந்தைகள் வேறு தொந்தரவு. சாலையில் சென்ற லாரியின் ஓசையில் அவள் புரண்டு படுத்தாள். ஆனால் தூக்கம் கலைந்ததாக தெரியவில்லை. பின்பனிக்காலம் குளிரடிக்க ஆரம்பித்து விட்டது. அவளுக்கு குளிரே தெரியாது போலும். கோடையாகட்டும் குளிர்காலமாகட்டும் அவளுக்கு மேல் புடவையோடு சரி. போர்த்தி கொள்வதும் இல்லை, புழுக்கத்தினால் துன்புறுவதும் இல்லை. அப்படி உடம்பு. ஆனால் அவனுக்கு கோடையும் தாங்காது, குளிரும் தாங்காது. இப்பொழுதுதான் குளிர் ஆரம்பித்திருக்கிறது. அவனுக்கு தாங்கவில்லை. கூரை போல வெறும் சாக்கு படுதாவை போட்டு வைத்தால் அது பனியை தாங்குமா? இன்னும் சிறிது போனால் மழை போல சாக்கு நனைந்து சொட்டத் தொடங்கிவிடும். அவனுக்கு எங்கே தூக்கம் வரப்போகிறது? விடிந்து வேலைக்கு போக வேண்டுமே என்ற கவலை வேறு. வீட்டை காலி செய்ய வேண்டிய நிலை வந்து புதுமனை பார்த்து புது வீடு கட்டத் தொடங்கியதில் இருந்து அரை நாளும் முழு நாளுமாக விட்டு விட்டு லீவு எடுத்து கிட்டத்தட்ட எல்லா லீவுமே தீர்ந்து போயிற்று. இனி சம்பளம் இல்லாத விடுப்பு எடுக்க வேண்டியதாகிவிடும். மாதம் முழு சம்பளம் வாங்கியே முடியவில்லை. அரைகுறை சம்பளம் வாங்கி என்ன செய்ய? எப்படியும் வேலைக்கு சென்றாக வேண்டும். அங்கே போய் தூங்கி விழுந்தாலும் சரி, அல்லது ஃபோர்மேனிடம் கொஞ்சம் அனுமதி பெற்றுக்கொண்டு இடைவேளை நேரத்தில் கண்ணை மூடினாலும் சரி, வேலைக்கு போய்விட வேண்டியதுதான். மூன்றாவது பையன் புரண்டு எழுவது தெரிகிறது. எங்கே எழுந்திருக்கிறான்? லாந்தரை சிறிது தூக்கி விட்டான் தருமு. மூன்றாவது பையன் கொஞ்சம் உளரக்கூடியவன். தூக்கத்தில் என்னென்னவோ பிதற்றுவான். கேட்க வேடிக்கையாக கூட இருக்கும். பள்ளிக்கூடம் போகாமலே யார் யாரோ படிப்பதையெல்லாம் கேட்டு வைத்து கொண்டு சொல்வான். தூக்கத்திலும் அதே பழக்கம். இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்று பார்த்தான் தருமு. பையன் நினைவோடுதான் எழுந்து உட்கார்ந்திருக்கிறான். அது தெரிகிறது. அப்பா, அப்பா. என்னப்பா? குளிருதுப்பா, குளிரு நடுக்குதுப்பா. அவன் குரலிலேயே உதறல் தெரிந்தது. பதைத்து எழுந்து சென்றான் தருமு. இருப்பா, போத்தி விடுறேன். துணிக்காக தடுமாறினான் அவன். சில கந்தல்களே அகப்பட்டன. அவற்றை எடுத்து போர்த்தி விட்டான். ஆனால் அவை குளிரை தாங்கக்கூடியன அல்ல. வேறு சாக்குகளும் இல்லை. என்ன பார்க்குறீங்க? அவள் விழித்து கொண்டாள். ஒண்ணுமில்ல, தூங்கு. அவளுக்கு ஒன்றும் நிதானமாகவில்லை. அரைகுறை தூக்கம். அவன் பெட்டிகளை திறந்தான். மேலே அடுக்கி வைத்திருந்த சில காகித பொட்டலங்கள், பீங்கான் தட்டுகள், ஈய பாத்திரங்கள், கற்சட்டிகள் ஆகியவற்றை அகற்றிவிட்டு அடியில் இருந்த வேட்டிகளையும் புடவையையும் சீருடை துணிகளையும் எடுத்தான். அப்பா, இன்னும் குளிருதுப்பா. பையன் சிணுங்கினான். தோ வரம்பா. விரைவாக சென்று சீருடை துணியை விரித்து போட்டு அவனுக்கு முகம் முழுவதும் மூடி போர்த்தினான். மற்ற வேட்டிகளால் மூத்த பையனையும் பெண்ணையும் போர்த்தினான். பனி சொட்டத் தொடங்கிவிட்டது. அவனுக்கு சிலிர்த்து மரத்து விட்டது போல தோன்றியது. ச்ச, இந்த குளிரிலும் எப்படித்தான் அடித்து போட்டது போல தூங்குகிறாளோ என்று வெறுப்புடன் முனகிய அவன், ஏய் ஏய் எழுந்திருடி என்று கத்தினான். "ஆ, ஏங்க, என்ன பண்றீங்க?" அவள் தலையை சொரிந்து கொண்டாள். "ஆ, பண்ணுது பானையும் சட்டியும். எரும மாடு மாதிரி தூங்குறைய, உனக்கு குளிரல? மேல பனி சொட்டுது, சொரணை இல்லாம தூங்குறைய. இந்தாடி, இந்த புடவையை போத்திட்டு தூங்கு." அவன் அந்த புடவையை உதறி அவள் மீது போர்த்திவிட சென்றான். ஏதுங்க புடவை? பொட்டிக்குள்ள இருந்ததா? ஆமாம்டி, குளிருக்கு இல்லாம பொட்டிக்குள்ள எதுக்குடி புடவை? போத்திக்க. ஐயையோ, அதையே எடுத்தீங்க? வேற என்ன இருக்கு? இருக்கிற அந்த நல்ல புடவையையும் ஏங்க போட்டு வீணாக்குறீங்க? எங்காவது போனா வந்தா இருக்கட்டுமேன்னு தான் வச்சிருக்கேன். எங்கடி போற சீமைக்கு? போனா வந்தா வச்சிருக்காளாம். அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா சினிமாவுக்கு போவ. போத்திக்கடி புடவைய. அதுக்கு தான் சொல்லுங்க. இப்ப ஏன் இத போட்டு கசக்கணும்? நீ கசக்க வேணாம், போத்திக்க. எனக்கு குளிர்லங்க. நீங்க வேணும்னா போத்திக்கிட்டு காலையில மடிச்சு வச்சுடுங்க. எனக்கு தான் நான் கட்டியிருக்கிற வேட்டி இருக்கு. அதையே போத்திக்கிறேன். நீ இத போத்திக்க. எனக்கு வேணாம். நீங்க போத்திக்கங்க. உங்களுக்கு தான் குளிர் தாங்காது. அவனுக்கு சினம் மூண்டு விட்டது. சரி, எக்கேடாவது கெட்டு போடி. சொன்னாதான் நீ கேட்க மாட்டியே. எரிச்சலுடன் மீண்டும் பெட்டிகளின் மீது படுத்து கொண்ட அவன் அந்த புடவையை விரித்துவிட்டு போர்த்தி கொண்டான். குளிருக்கு அடக்கமாக இருந்தது. தலைமாட்டில் இருந்த லாந்தரை சிறியதாக்கினான். மீண்டும் தூங்குவதற்கு முயற்சி செய்தான். இவள் எப்படித்தான் இந்த குளிரிலும் இப்படி தூங்குகிறாளோ என்ற எண்ண கவலையிலேயே அவனுக்கு தூக்கம் வரவில்லை.
மெல்ல எழுந்தான். தன் மீது போர்த்தி கொண்டிருந்த புடவையை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் சென்றான். ஓசைப்படாமல் அவளை அறியாதபடி அந்த புடவையால் அவளுக்கு முழுவதும் போர்த்தி விட்டான். இப்பொழுது அவனுக்கு நிம்மதி. தொலைவில் ஏதோ சத்தம் கேட்டது. தொடர்ந்து நாய் ஒன்று குரைத்தது. அவன் பழையபடி வேட்டியை போர்த்தி கொண்டு படுத்தான். மூன்றாவது பையன் புரண்டு படுத்தான். அவனுக்கு போர்த்தி விட்டிருந்த சீருடைக்கான துணி விலகிவிட்டது. முதல் பையனின் போர்வை முழுவதும் பெண்ணின் மேல் சுற்றி கொண்டு விட்டது. தருமுவுக்கு எதையும் பொறுத்து கொள்ள முடியாது. குழந்தைகள் பனியில் கிடக்கிறார்களே. அவன் எழுந்து சென்று போர்த்தி விட்டான். மூன்றாவது பையன் அப்பா என்றான். ஏண்டா தூங்கலையா? குளிருதுப்பா. அதான் போத்தி விட்டனே. இன்னும் குளிருதுப்பா. அவனுக்கு உண்மையிலேயே நடுங்கியது. காய்ச்சல் வந்து விட்டதோ? அவன் தொட்டு பார்த்தான். கதகதவென்று இருந்தது. காய்ச்சல் வந்தாலும் வந்துவிடும். எப்போப்பா வீடு கட்டப் போற? நாளைக்கு கட்டிடுறேன்ப்பா. நீ தூங்கு. கட்ட முடியாட்டி 5 ரூபாய் வாடகை கொடுத்தாவது ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது குடியிருந்துக்குவான். மகனுக்கு அது புரிகிறதோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. ஆனால் அப்படி தனக்குத்தானே சொல்லிக் கொள்வதில் கூட ஒரு ஆறுதல். குளிருதுப்பா. இன்னுமாடா குளிருது? ரொம்ப குளிருதுப்பா. சரி இரு, என் வேட்டியையும் போத்தி விடுறேன். சீக்கிரம் போத்தி விடுப்பா. தான் கட்டியிருந்த வேட்டியை தனக்கு போர்வையாக்கி இருந்தான் தருமு. அதையே இப்பொழுது மகனுக்கு போர்த்தி விட்டான். போதுமா? ஆ. திரும்ப சென்று பெட்டியின் மேல் படுத்து கொள்ளாமல் மகனுக்கு அருகிலேயே காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். எப்போது விடியுமோ? பனியாகவா கொட்டுகிறது? மழை போல அல்லவா பொழிகிறது? மேலே சாக்கு படுதா தெப்பமாக நனைந்து விட்டது. வெறும் அண்டர்வேருடன் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்பது? மகனுக்கு பக்கத்திலேயே துண்டை விரித்து போட்டு சுருண்டு கொண்டான் அவன். அப்படியே பையனை போர்வையோடு அணைத்து கொண்டாலும் கொஞ்சம் குளிர் தாங்கும். ஆனால் போர்த்தி கொள்ளாமல் அவனுக்கு வெடவெடவென்று நடுங்கிற்று. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படித்தான் குளிரை தாங்கிக் கொண்டு? அவன் எப்பொழுது தூங்கினானோ தெரியவில்லை. சிறிது நேரம்தான் கண்ணை அசத்தி இருக்கும். ஏனென்றால் அப்பொழுதும் பொழுது விடிந்திருக்கவில்லை. ஆனால் விடியற்காலை முதல் ஷிப்டுக்கான சங்கு ஊதி ஓய்ந்தது. அப்பொழுதுதான் விழித்து கொண்டான் போலும். அவன் மேல் ஏதோ போர்த்தப்பட்டிருந்தது. அதனால் தான் குளிர் அதிகமாக தெரியவில்லை. போர்த்தி கொள்ள ஏது துணி? இழுத்து பார்த்தான். புடவை அது. அவனுடைய மனைவிக்கு அவன் போர்த்தி விட்டிருந்தது. எப்படி வந்தது? எழுந்து பார்த்தான். அவள் போர்வையின்றி முன் போலவே படுத்திருந்தாள். அவள்தான் போர்த்தி இருக்கிறாள். வேலையற்றவள். முணுமுணுத்தவாறே மீண்டும் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தான். சற்று நேரத்தில் பொழுது புலர்ந்தது. அவனுக்கு தெரியாது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.